ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம். இன்றைக்கி புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தொகுத்து வழங்க இருக்கிறோம் இந்த வீடியோவில். அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் முழு பலன்களை பெறுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏன்னா அப்போது உங்களுக்கு புது வீடியோக்கள் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2024ஆம் வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 10ஆம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் நைட்டு 10:43 பிறகு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. அதனால கிரிவலம் போகணும் அப்படின்னா 10:43 பிறகு நீங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி அது கஷ்டங்கிறதுனால நீங்கள் 24 ஹவர்ஸ் பௌர்ணமி இருக்கிறதுனால நாளைக்கு இரவு கூட நீங்கள் போகலாங்க. நாளைக்கு சாயந்தரம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட நைட்டு 10:30 மணிக்குள்ள நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ கிரிவலம் போகிறது அப்படின்னா நீங்கள் 2 நாளுமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சாயந்தரம் ஆரம்பித்து நைட்டு முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கு பண்ணிக்கோங்க கிரிவலம் போகிறது. இல்லை நான் லேட் நைட்டில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கிரிவலம் போகலாங்க. ஆனால் சில பேர் பௌர்ணமிக்காக விரதம் இருந்து வழிபடுவாங்க. அந்த இப்படி விரதம் இருக்கிறதுக்கு எந்த நாள் உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமை தான் உகந்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகிற நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. Friends, I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க. 2ஆம் இடமான தனஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறார். 3ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறாருங்க. மேலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமா இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அந்த மகிழ்ச்சிகள் எதன் மூலமாக அதிகரிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மனசுக்கு ஆசைப்பட்ட சில பொருட்களை, ஆசைப்பட்ட சில விஷயங்களுக்காக நீங்கள் தாராளமாக செலவிடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க. அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும். நாள் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக இருப்பீங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக உங்களது வேலைகளுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்கிறதுனால ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. பெரும்பாலான விஷயங்கள்ல உங்களுக்கு சில முட்டுக்கட்டைகள் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி தடைகள் எல்லாமே உங்களுக்கு அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. முட்டுக்கட்டைகள் எல்லாமே இப்பொழுது தானாக விலகிவிடக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளங்க. எனவே நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இன்றைய தினம் நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களது காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகளை நீங்கள் அகற்றிக்கொள்ள முடியுங்க. இப்பொழுது நீங்கள் தொழிலுக்காக, உங்களது பிசினஸ்க்காக நிறைய ட்ரை பண்ணலாங்க. நிறைய ஐடியாக்களை உருவாக்க கொள்ளலாம். அதை செயல்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது தொழில் மிகச்சிறப்பாக மாறுங்க. எனவே வியாபாரிகள் அதை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியங்க. குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிறைந்ததாக இருக்கும். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் சண்டை சச்சரவுகள் இல்லாம அமைதியான ஒற்றுமையான நல்ல சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. அதனால குடும்பத்தோட நல்ல இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். உங்க குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக நல்ல ஒரு சிறப்பான அந்தஸ்தை அவங்க பெறுவாங்க. உங்க குழந்தைகளுக்கு வேண்டியதை நீங்க செய்து கொடுக்கறதுனால உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரமானது உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் நண்பர்களே. உங்களது குழந்தைகள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அவர்களது கல்வி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூப்பரான சூழ்நிலைன்றது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அவர்கள் கல்விக்காக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இப்பொழுது அலுவலக பணிகளில் மேலதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க. அதனால உங்களுக்கு கெத்து கொடுங்க. நீங்க சொன்ன சொல்ல உங்க உயரதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளும் போது சக ஊழியர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நல்ல அற்புதமான ஒரு யோகமான ஒரு செல்வாக்கான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். புதிதாக 2 வீலர் அல்லது 4 வீலர் வாங்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்க ட்ரை பண்ணலாங்க. அது உங்களுக்கு என்னப்படி சிறப்பாக நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக வெவ்வேறு வகையில் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நீங்க வாகன பயணங்களை மேற்கொள்வீங்க. உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் காதல் உணர்வுகளை சிறப்பாக பெறுவதற்கு உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாதுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காதலருக்கு சில ட்ரெஸ் கோடிங் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளாக அவருக்கு பார்க்குறாரு அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்கள் காதலருக்கு பிடிக்காத உடைகளை நீங்கள் அணியாமல் இருப்பது நல்லதுங்க. உங்களது காதலரை கோவப்படுத்தாமல் இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே. இப்பொழுது கல்வியில் நீங்கள் நிறைய முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண முடியும். அதனால லேட்டஸ்ட் டெக்னாலஜி சம்பந்தமான உங்கள் டேலண்ட்டை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில்
அடிப்படையில் புதிதாக ஏதாவது ப்ரோக்ராமில் சேர்ந்து நீங்கள் ஏதாவது கோர்ஸில் சேர்ந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. உங்களது லேட்டஸ்ட் டெக்னாலஜி நீங்கள் படிக்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை, நல்ல சம்பள உயர்வு போன்றவர்களோடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே. நீங்கள் தனிமையில் இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. ஒருவேளை உங்களுக்கு தனிமையில் இருக்கிறது வந்து பிடிச்சிருக்குன்னா பரவாயில்ல. ஆனால் தனிமையில் இருக்கும்போது சில தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் தனிமையை விட்டு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளுங்கள் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களது அனுபவத்தை நீங்கள் சிறப்பாக ஆராய்ச்சி செய்து உங்கள் அனுபவ அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதற்காக நல்ல எக்ஸ்பர்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது நல்லதுங்க. உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள, உங்களுக்கு பிடித்தமான துறையில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள இன்றைக்கி பிளான் பண்ணுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். இலக்கியம், எழுத்து சார்ந்த பணிகளில், கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உங்களுடைய கற்பனை திறன் மேம்படுங்க. உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதன் மூலமாக உண்டாகும். மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான புது தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. அலுவலக பணிகளில் இன்றைய தினம் உயரதிகாரிகள் எல்லாமே ஆதரவாக செயல்படுவாங்க. பகைமை உணர்வுகள் எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இணக்கமான நல்ல சூழ்நிலை உங்களது நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க. புதுசாக சொத்துக்கள் வாங்குறது தொடர்பான எண்ணங்கள், ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே. இன்றைய தினம் தன்னம்பிக்கை நிறைந்த நாள். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் மனம் விட்டு பேசுங்க. அது இன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் நல்ல தித்திப்பை கொண்டு வருவதற்கு நீங்கள் உங்களாலான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துணையை கோபப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் நம்ம தினசரி நண்பர்களுக்கு க்ரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. ரெண்டுமே இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் மனதளவில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, புதுவிதமான தன்னம்பிக்கை உருவாகுங்க. அதனால உங்களுக்கு 3வது கையாக தன்னம்பிக்கை செயல்படும். மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம். உங்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்குங்க. இந்த கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படும். நல்ல ஒரு உற்சாகமான தன்னம்பிக்கை மிகுந்த நாள். பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே. ஏன்னா இன்றைய தினம் புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உருவாகும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்க நீங்கள் மனம் விட்டு பேசுவீங்க. அதனால் உங்களது இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக மாறுங்க. மனம் விட்டு பேசுங்க, கோவப்படாதீங்க. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் காரியங்கள் நிறைய வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு மேக்ஸிமம் நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணும்போது தடைகள் அகன்று உங்களது காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி முடிக்க முடியும் உங்களால். அந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. அலுவலக பணிகள் உயரதிகாரிகள் ஆதரவு தருவாங்க. பகைமை உணர்வு எல்லாமே இப்பொழுது உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இணக்கமான நல்ல சூழ்நிலை உங்களது நெருக்கமானவர்கள் மூலமாக ஏற்படும். காரிய வெற்றிகள் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.